ஹாய் குட்டீஸ், எஸ்தர் கதையோட கண்டினியூஷனை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? போன வாரம் நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நம்மளுடைய தேசத்துக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுறீங்கள்ல, இன்னும் அதிகமாக நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். சரி, போன வாரம் கேட்ட கதையோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? எஸ்தரோட நல்ல குணங்கள் அவங்க ராணி ஆகிறதுக்கு உதவுது. அகாஸ்வரு ராஜாவோட ராணியா அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. யூத குலத்தை அழிக்கிறதுக்காக ஆமான் ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுறான். இந்த செய்தியை எஸ்தரோட அண்ணனான மொர்தகாய் கேள்விப்படுறாங்க. எஸ்தர்கிட்டையும் இதை சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து யூத குலம் அழியாமல் இருக்கிறதுக்காக 3 நாள் தொடர்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க. இனி கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தப்புறம் எஸ்தர் ராணி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜாவோட அரண்மனை வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ராஜாவோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போய் ராஜாவை பார்க்க முடியாதுல்ல. அப்படி பார்த்தா என்ன ஆகும்? ராஜா பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால எஸ்தர் ராணி வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ராஜா கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைக்குது. ராஜா எஸ்தர் ராணிக்கு முன்னாடி பெர்மிஷன் கொடுக்குற விதமாக அவங்களுடைய செங்கோலை நீட்டுறாங்க. ராணி அந்த செங்கோலோட நுனியை தொடுறாங்க. அப்படின்னா ராணிக்கு பேசுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எஸ்தர் ராணிக்கிட்ட நீங்கள் என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்னுடைய தேசத்தில் பாதியை கேட்டால் கூட நான் தருவேன் அப்படின்னு சொல்லி எஸ்தர் ராணிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எஸ்தர் ராணி என்ன தெரியுமா கேட்டாங்க? நீங்களும் ஆமானும் இன்னைக்கு என் விருந்துக்கு வரணும். நான் ஒரு விருந்து ரெடி பண்ண போகிறேன். நீங்களும் ஆமானும் இந்த விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? விருந்துக்கு வர ராஜா ஓகே சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த ஆமான்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆமானுக்கு ஒரே சந்தோஷம், தலை கால் புரியல. ராணியோட விருந்துக்கு ராஜாவையும் என்னையும் மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்புறான். ஆனால் வாசலில் மொர்தகாயை பார்க்குறான். மொர்தகாய் மதிக்கவே இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபமாக வருது. ஆனாலும் அந்த கோபத்தெல்லாம் அடக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவனுடைய ஒய்ஃபையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு, ராணியோட விருந்துக்கு நான் போகிறேன், ராஜாவையும் என்னையும் தவிர வேற யாரையுமே கூப்பிடல அப்படின்னு பயங்கரமாக பெருமைப்படுறான். பெருமை கடவுளுக்கு பிரியமா? கடவுளுக்கு பெருமையே பிடிக்காது. நீதிமொழிகள் 16:18 போட்டிருக்கு, அழிவுக்கு முன்னானது அகந்தை அப்படின்னு. அகந்தை, பெருமை, இது எல்லாமே நம்மளை அழிவுக்கு தான் கூட்டிகிட்டு போகும். கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம்னா அது பெருமை தான். நம்ம கூட நிறைய விஷயங்களுக்கு பெருமைப்படுறோம்ல. என்கிட்ட தான் இந்த பொருள் இருக்கே, என்கிட்ட தான் இந்த டேலண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் நம்ம கூட பெருமைப்படுறோம்ல. ஆனால் பெருமையை கடவுள் சுத்தமாக வெறுக்கிறாரு. யாக்கோபு 4:6 நம்ம பார்க்கலாமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவருடைய கிருபை கிடைக்குமா? இப்போ நீ பெருமையாக இருக்க போறியா இல்லை தாழ்மையாக இருக்க போறியா? கடவுளுக்கு முன்னாடி எப்பயுமே தாழ்மையாக தான் இருக்கணும் நம்ம. ஓகேவா? ஆனால் இங்கே நம்ம கதையில் ஆமான்கிட்ட இருந்தது எல்லாமே பெருமை தான். என்னை மட்டும்தான் ராணி அவங்களுடைய விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு பயங்கரமாக பெருமைப்படுறான். அவனுடைய ஒய்ஃப் கிட்டேயும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் மொர்தகாயை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவன் ஒய்ஃப் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை செய்யுங்க, அதில் மொர்தகாயை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவனோட ஒய்ஃப் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது உடனே அவனுக்கு ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆமாம், இதுதான் அவனுக்கு சரியான தண்டனை, நான் மொர்தகாயை இந்த மாதிரி ஒரு தூக்கு மரத்தில் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை செய்கிறான். அன்னைக்கு நைட்டு அகாஸ்வர ராஜாவுக்கு தூக்கமே வரலையாம். சரி,
நடபடி புஸ்தகம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. நடபடி புஸ்தகத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? அந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் நடந்தது, இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் அந்த நடபடி புஸ்தகத்தில் இருக்கும். அந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது அதில் மொர்தெகாய் வந்து பிக்தானும் தேரேஸும் ராஜாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்ததை ராஜாவுக்கு தெரியப்படுத்தலாம். அதனால தான் பிக்தானும் தேரேஸும் ராஜாவை கொல்றதுக்காக போட்ட பிளான் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, ராஜா வந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்றத வாசிக்கிறாரு. ராஜாவுக்கு உடனே யோசனையாக இருக்குது, மொர்தெகாய் நம்ம உயிரே காப்பாற்றிருக்கான், அவனுக்கு நம்ம ஏதாவது ரிவார்ட் கொடுத்தோமா, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஆமான் வந்து எப்படியாவது ராஜா கிட்ட மொர்தெகாயை தூக்கில் போட சொல்லி பெர்மிஷன் வாங்கினோன்னு ஜாலியாக வரான். வந்த உடனே ராஜா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி தெரியுமா? ராஜா யாரையாவது ரிவார்ட் கொடுக்கணும், ஏதாவது கனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆமான் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆமான் வந்து என்னதான் கனம் பண்ண கேட்குறாரு போல. ஐயோ, என்னதான் வந்து ரிவார்ட் கொடுக்க போகிறார் போல, ஏதாவது நல்லா கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் வந்து என்ன தெரியுமா கேட்குறான்? ஆமான்னு சொல்கிறான், ராஜா யாரையாவது கனம் பண்ணணும்னு நினச்சா, ரிவார்ட் கொடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு ராஜாவோட ட்ரெஸ் மாதிரியே சூப்பராக ட்ரெஸ் பண்ணி, அவங்களுக்கு ராஜா ஏறி போகிற குதிரை மாதிரியே ஒரு குதிரையை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பெரிய க்ரௌனை கொடுத்து, அவங்கள எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி நகரத்தில் ஒரு உள்ளா வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமானுக்கு என்ன நினப்பு, இது எல்லாமே ராஜா வந்து எனக்கு தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி சொல்கிறான். ஆனால் உடனே ராஜா என்ன திரும்ப சொல்கிறாரு, சீக்கிரமாக இதெல்லாம் போய் நீ வாசலில் இருக்க மொர்தெகாய்க்கு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டக்குன்னு ஆமானுக்கு தூக்கி வாய் போச்சு. என்னடா நம்மளை தான் கனம் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சா இவர் மொர்தெகாய்க்கு போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனாலும் ராஜா சொல்லிட்டாரே, மீற முடியுமா, மீறினா பயங்கரமாக தண்டனை கிடைக்குமே. அதனால் போய் ஆமான் வந்து மொர்தெகாய்க்கு அவன் சொன்ன மாதிரியே குதிரையில் உட்கார வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி கிரீடம்லாம் வச்சு குதிரையில் உட்கார வச்சு ஊர்வலம்லாம் கூட்டிகிட்டு வந்து விடுறான். ஆனால் ஆமானுக்கு பயங்கரமாக அப்செட் ஆகிடுச்சு. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அவனுடைய ஒய்ஃப், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இவனை போய் சாகடிக்கணும்னு போனீங்க, ஆனால் இப்போ அவனை ஊர்வலமாக அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் யூதன் அப்படின்றதுனால நீங்களும் தாழ்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேலி பண்ணுறாங்க. அவனுக்கு பயங்கர கோபம் வருது. அந்த கோபத்தோடையே அவன் எங்கே போகிறான், எஸ்தர் ராணி செய்கிற விருந்துக்கு போகிறான். ராணி செய்த விருந்துக்கு ஆமானும் ராஜா அகாஸ்வேரும் போயிருக்காங்க. ஆனால் ராணிக்கிட்ட ராஜா வந்து எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ராணி வந்து வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் நீங்கள் நாளைக்கும் இதே மாதிரி நான் பண்ணுற விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ராஜாவும் நாளைக்கும் நானும் ஆமானும் விருந்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2வது நாள் விருந்துக்கும் ராஜாவும் ஆமானும் வராங்க. அப்புறம் ராஜா வந்து எஸ்தர் ராணிக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எஸ்தர் ராணி ராஜா கிட்ட தைரியமாக பேசுகிறாங்க. என்னுடைய குலம் வந்து அழிய போகுது, என்னுடைய மக்களை அழிக்கிறதுக்காக ஒரு ஆணை பிறந்திருக்கு. அப்போது அந்த ஆணையை பிறப்பிக்கப்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்குறாங்க. அப்படி தைரியமாக செஞ்சவன் யார் அப்படின்னு சொல்லி அகாஸ்வேரு ராஜா கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய சத்ரு, உங்களுடைய பகைஞன், உங்களுடைய எனிமி வேறு யாரும் இல்லை, உங்கள் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த ஆமான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராணி. அப்போ ராஜா உடனே கோபமாக ஆமானை பார்க்குறாங்க. ஆமானுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ஆமானுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனை தெரியுமா? மொர்தெகாய்க்காக ஆமான் செஞ்சிருந்த அதே தூக்கு மரத்தில் இப்போது ஆமானியே போட போகிறாங்க. எவ்வளோ பெரிய அழிவில் பெருமையோடு இருந்த ஆமானுக்கு ஏற்பட்ட நிலைமையை நீ பார்த்தல. நம்மக்கிட்ட கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் பெருமை இருந்ததுன்னா இன்றைக்கே நம்ம வந்து அதை விட்டுற யோசிக்கணும், சரியா?
எஸ்தர் ராணி கேட்டுக்கிட்ட மாதிரியே ராஜா வந்து யூத மக்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ புது லா கொடுத்துட்டாரு. ஆமான் வாங்கின அந்த பெர்மிஷன் எல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. யூத மக்களை யாரும் அழிக்கக்கூடாது, யாரும் வந்து அவங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ராஜா இப்போ புதிய சட்டம் போட்டுட்டாரு. எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை! எஸ்தர் ராணி, யூத மக்கள், மொர்தெகாய் எல்லாரும் செஞ்ச ப்ரேயருக்கு ஒரு பெரிய ஆன்சர் கிடச்சிருச்சுல்ல. யூத மக்கள் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. எஸ்தர் ராணி, மொர்தெகாய், யூத மக்கள் எல்லாரும் செஞ்ச ப்ரேயருக்கு வந்து ஒரு நல்ல ஆன்சர் கிடச்சிச்சுல. நம்மளுடைய ப்ரேயருக்கு கூட இன்றைக்கி ஒரு நல்ல ஆன்சர் எப்பயுமே கிடைக்கும். ஓகேவா? நம்ம கூட ப்ரேயர் பண்ணுறத எப்பயுமே விட்டுறக்கூடாது. உன்னுடைய தேவைக்காக மட்டும் இல்லை, நீ மற்றவங்களுக்காகவும் எப்பவும் ப்ரேயர் பண்ணணும். இயேசுவுடன் நடக்க எஸ்தர் ராணி நம்மளுக்கு நிறைய நல்ல கேரக்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கள. அவங்க கிட்டேருந்து நம்ம என்ன கேரக்டர்ஸ்லாம் கற்றுக்குறோம்? முதல்ல மொர்தெகாய்க்கு அவங்க கீழ்ப்படிந்து இருந்தாங்க, கரெக்டாக. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கீழ்ப்படிதல். அடுத்ததாக எஸ்தர் ராணி அவங்களுடைய மக்கள் மேலே எப்பயுமே கரிசனை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம மக்கள் மேலே, நம்ம இந்திய மக்கள் மேலே நம்ம கரிசனை உள்ளவர்களாக இருப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மாதிரி தேர்டு நல்ல குவாலிட்டி, எப்பவுமே கடவுளை நோக்கி தான் எஸ்தர் ராணி முதல்ல வேண்டுதல் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம கூட ஆபத்து காலத்தில் எப்போவுமே கடவுளை நோக்கி தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும். மனிதர்களை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய காரியம் கடவுளை நோக்கி தான் போகணும், கடவுள்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணணும். கடைசியாக நம்ம எஸ்தர் கிட்ட பார்க்குற நல்ல குவாலிட்டி என்ன? தாழ்மையாக இருந்தாங்க. ஆமான் கிட்ட இருந்த பெருமை எஸ்தர் ராணி கிட்ட எப்பவுமே இருந்ததில்லை. அதே மாதிரி நம்ம கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் பெருமைப்பட்டுட்டு இருந்தோம்னா அதை இன்னைக்கே விட்டுறதுக்கு முடிவு பண்ணணும். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவருடைய கிருபை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பெருமையை இன்றைக்கி நான் விட்டுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுற டைம் இது. ஓகேவா? இன்னைக்கான மனப்பாட வசனம் பார்த்துக்கலாமா? சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்போ கூட நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய தேசத்துக்காக, நம்ம இந்த கொரோனா வைரஸ்க்காக நிறைய நாள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் காடோடைய ஆன்சருக்காக நம்ம பொறுமையோடு காத்துட்ருக்கணும். அப்போ வந்து காட் வந்து, கர்த்தர் வந்து நம்ம பக்கமாக சாஞ்சு நம்மளுடைய ப்ரேயருக்கு நல்ல பதில் தரப்போகிறாரு. ஓகேவா? இன்னொரு வாட்டி வசனத்தை சொல்லாமா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. படிச்சுட்டு எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறீங்களா? எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேலை எங்களுக்கு வந்து காமுக்கு நன்றி. எஸ்தர் ராணி கதையிலேருந்து நாங்கள் கேட்ட எல்லா விஷயங்களுக்காகவும் நன்றி. எஸ்தர் ராணியை போல் நாங்கள் பொறுமையோடு இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. அதே மாதிரி பெருமை எங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் அதை இப்போவே அறிக்கை செய்கிறோம். நாங்கள் பெருமைப்படாமல் இருக்க கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுடைய பெருமையை நாங்கள் விட்டு விட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.